5000 வருஷமா கொழுப்பை கரைக்க இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்களாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கர்சினியா கம்போஜியா என்ற தாவரத்தோட அனைத்து பாகங்களும் மிக சிறந்த நன்மைகளை அள்ளி தருது. இதனோட மருத்துவ குணத்தால் நிறைய உடல் உபாதைகளை போக்க உதவுது. அந்த வகையில் பார்த்தா இது உடல் எடையை குறைக்க உதவும் அற்புத பொழி என்று கூறலாம். பழுத்தவுடன் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இந்த பழம் மாறிவிடும். தோற்றத்தை வைத்து சொன்னால் பார்ப்பதற்கு சின்ன பூசணிக்காய் என்று போன்று காட்சியளிக்கும் கொடம்புளி. இந்த தாவரம் காசினியா கம்மிக்குட்டா என்றும் அழைக்கப்படுது. இந்த தாவரத்தோட பழங்கள் உணவுப் பொருட்களில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக பதப்படுத்தும் பொருளாக உணவு பல்கி ஏஜென்ட்டாக பயன்படுது. ஏன் இதை நீங்கள் சட்னி, குழம்பு மற்றும் சூப் போன்ற உணவுகளின் கெட்டியான பதத்திற்கும் ருசிக்கும் கூட பயன்படுத்தி கொள்ளலாம். பழுக்காத இந்த பழம் பார்ப்பதற்கு பச்சை நிறத்தில் இருக்கும். பழுத்தவுடன் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இந்த பழம் மாறிவிடும். தோற்றத்தை வைத்து சொன்னால் பார்ப்பதற்கு சின்ன பூசணிக்காய் போன்று காட்சியளிக்கும். லேசான இனிப்பு சுவையுடன் புளிப்பு சுவையையும் கொண்டு இருப்பது அற்புதமான ருசியாக இருக்கும். கொடம்புளியோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆயுர்வேத முறைப்படி பார்த்தால் இந்த கொடம்புளி சீரண சக்தியை மேம்படுத்த உதவும் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஆராய்ச்சி முறைப்படி இது அதிக அளவில் ஹைட்ரோக்சிட்ரிக் அமிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. கொழுப்பை கரைக்க இதில் உள்ள ஹைட்ரோக்சிட்ரிக் அமிலம் நமது உடல்ல லிப்போஜெனிசிஸ் என்ற விளைவை தடுத்து கார்போஹைட்ரேட் பொருட்கள் கொழுப்பாக மாறுவதை தடுக்குது. இந்த மாற்றம் தடுக்கப்படுவதனால கார்போஹைட்ரேட் ஆக்சைடே ஆகி கிளைகோஜனாக உடல்ல சேமிக்கப்படுது. இந்த மாற்றத்தின் விளைவால் பசி குறைந்து இயல்பாகவே உடல் எடை குறைய ஆரம்பித்துவிடும். மேலும் இந்த ஹைட்ரோக்சிட்ரிக் அமிலம் மூளையில இருக்கிற செரோட்டோனின் ஹார்மோனை சுரப்பை அதிகரித்து பசியை குறைக்கவும் செய்துவிடுது. செரோட்டோனின் ஒரு இயற்கையான முறையில் பசியை குறைக்க பயன்படுது. இதனால எளிதாக உங்களோட உடல் எடையை குறைச்சிடலாம். டைப் 2 நீரிழிவு. இந்த குடம்புளி டைப் 2 டயாபெட்டிஸ் நோய்க்கு சிறந்தது. இந்த குடம்புளி இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது. இதனால குளுக்கோஸ் செல்கள், தசைகள் போன்றவற்றுக்கு கடத்தப்பட்டு அதிகப்படியான சர்க்கரை சத்து ரத்தத்தில் கலப்பது தடுக்கப்படுது. அதிக குளுக்கோஸ் அளவான அல்லது ஹை பிளாஸ்மா குளுக்கோஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்குது. சில ஆராய்ச்சி தகவல்கள் என்ன கூறுது அப்படின்னா, கர்சினியா கம்போஜியா பிளாஸ்மா குளுக்கோஸ் அளவில் எதிர்மறை விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுது. 3.3% கர்சினியா கம்போஜியா சாறு குளுக்கோஸ் மெட்டாபாலிசத்தை மேம்படுத்தி செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்குது. அதிக கொழுப்பு. நம் உடல்ல உள்ள அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவை குறைக்க இது உதவுது. மேலும் இது அடினைன் ட்ரைபாஸ்பேட் நொதி செயல்பாட்டை தடுத்து கொலஸ்ட்ரால் உருவாக்கத்தை தடுக்குது. இதனால இயல்பாகவே உடல்ல உள்ள அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடு குறைந்து விடுது. அலர்ஜி எதிர்ப்பு. பொதுவாக நம் உடல்ல நிறைய நோய்கள் வர அலர்ஜி தான் முக்கிய காரணமாக அமையுது. எனவே இது ஒரு அலர்ஜி எதிர்ப்பு பொருளாக செயல்பட்டு அலர்ஜியை எதிர்த்து போரிடுது. குடல் அலர்ஜி நோய், இரைப்பை, குடல் வளர்ச்சியில வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்துது. கல்லீரல் நோய்கள். ஹர்சினியா கம்போஜியா கல்லீரல நச்சுத்தன்மையை உருவாக்கக்கூடியது. ஆராய்ச்சிப்படி பார்த்தா இது கல்லீரல்ல கொலாஜனை சேமித்து டியூமர் நெக்ரோசிஸ் கார்னி என்ற அலர்ஜியை ஏற்படுத்தி விடுது. கொலாஜன் சேமிப்பால் கல்லீரலோட செயல்திறன் பாதிப்படையுது. இதனால என்சைம் ரத்தத்தில் கலந்து கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது. சர்ம அலர்ஜி. முயல்களை வைத்து மேற்கொண்ட ஆராய்ச்சி கருத்துப்படி பார்த்தால் 500 மில்லிகிராம் அளவு ஹைட்ரோக்சிட்ரிக் அமிலத்தை முயல்களில் கொடுத்த பொழுது அவைகள் சர்ம பாதிப்பை சந்தித்தன. மேலும் இது சரும நிறத்தை மஞ்சள் நிறமாக மாற்றிவிட்டது. வியூவர்ஸ்,